தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 26 முதல் 27 முடிய உள்ள இறை வார்த்தைகள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. சகோதர பாசம் நமது மீட்புக்காகவும் நமது பாவ மன்னிப்பிற்காகவும் அந்த விலை உயர்ந்த இரத்தம் சிந்தப்பட்டது. அதுவே நமது நீதி நிலைநாட்டலும் நமது நம்பிக்கையின் ஊற்றும் ஆகும். நாம் அனைவரும் அதன் கொடைகளை ஏற்றுக்கொண்டு அதன் பொக்கிஷங்களுக்கு நம்மை திறந்து கொண்டால், காயப்பட்டிருக்கும் நமது உலகில் அது ஏற்படுத்தும் தாக்கத்தை கற்பனை செய்து பாருங்கள். அவருடைய தியாகத்தின் மீதான நமது பக்தியை ஆழப்படுத்தி அந்த விலை உயர்ந்த இரத்தத்தை கனப்படுத்துவோமாக. புனித இரத்தத்தின் மீதான பக்தியை ஊக்குவிக்கும் தனது திருத்தூது மடலில் அருளாளர் திருத்தந்தை 23ஆம் யோவான் இந்த பக்தி எவ்வாறு மனிதகுலம் அனைவரிடமும் பலனளிக்கும் என்பதை பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர்களுடைய நேர்மையான வாழ்க்கை அவர்கள் இருக்க வேண்டிய ஒளிமயமான முன்மாதிரியாக திகழும் கிறிஸ்துவின் திருச்சபை மனிதர்களுக்கான தமது பணியை இன்னும் திறம்பட நிறைவேற்றும். எல்லா மனிதர்களும் மீட்கப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஏனெனில் தம்முடைய ஒரே பேரான மகனின் இரத்தத்தால் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்று அவர் திருவுளம் கொண்டுள்ளார். கிறிஸ்துவை தலைவராக கொண்ட ஒரே மறைபொருளுடலால் அங்கத்தினர்களாகும்படி அவர்கள் அனைவரையும் அழைக்கின்றார். அவருடைய அருளின் இந்த தூண்டுதல்களுக்கு மனிதர்கள் இன்னும் அதிகமாக செவிசாய்த்தால், தனிநபர்களுக்கும் மக்களுக்கும் தேசங்களுக்கும் இடையேயான சகோதர அன்பின் பிணைப்புகள் எவ்வளவு வலுப்பெறும். சமூகத்தில் வாழ்க்கை என்னும் அதிக அமைதியானதாகவும், கடவுளுக்கும் அவருடைய சாயலிலும் உருவத்திலும் படைக்கப்பட்ட மனித இயல்புக்கும் இன்னும் அதிக தகுதியானதாகவும் மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. புனித மரபு, திருமறை, புனிதர்கள், நமது திருச்சபையின் வரலாறு மற்றும் கிறிஸ்துவின் தியாகத்தின் நினைவு ஆகியவை இந்த தொன்மையான பக்தியை தழுவ நம்மை ஊக்குவிக்கிறது. ஆகவே இயேசுவின் விலையுயர்ந்த இரத்தமே எங்களையும் முழு உலகத்தையும் காப்பாற்றும் என்று இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபித்து இறை அருளின் ஊற்றுக்கு நாம் சென்று அந்த ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமாங்க. எங்களை மிகுந்த அன்பினால் நேசித்து காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் எங்களுக்கு செய்து வரும் சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும், என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும் என்று அழைப்பு விடுப்பவரே, புனித யாக்கோபின் திருவிழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மிலே எங்கள் பலத்தை புதுப்பித்து கொள்ள அருள் தாரும். உம்முடைய அன்பிற்காய் தன்னை தியாகம் செய்த வெண் குதிரையில் பவனி வரும் புனித சந்தியாகப்பர் என்று உலக மக்களால் கொண்டாடப்படும் இன்றைய புனிதரின் வளமிக்க பரிந்துரையால் நாங்கள் சாத்தானை வெற்றி கொள்ளவும், எங்கள் போராட்டங்களில் புனித சந்தியாகப்பரின் வீரமிகு செயல்பாடுகளை நினைவுக்கு கொண்டு வந்து எங்கள் மனங்களை திடப்படுத்தவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். முதுமையும் தனிமையும் இழப்பும் களைப்பும் கொண்டு வரும் வேளையில் உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன்,
நானே உங்களை விடுவிப்பேன் என்ற எசாயாவின் ஆறுதல் வார்த்தைகள் இன்று எங்களை திடப்படுத்தி வழிநடத்தட்டும். என் நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாமல், தனிமை எங்களை மேற்கொள்ள விடாமல், தற்கொலை எண்ணங்கள் எங்களை ஆளுகை செய்யாமல், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கைவிடாத தேவன் ஒருவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை அறிக்கையிட்டு எங்கள் வாழ்வை பலப்படுத்தி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். குடிகார கணவர்கள், தாந்தோன்றித்தனமாக செயல்படுகிற மனைவிமார்கள், எங்களுக்கு எதுவுமே உதவாத பிள்ளைகள் என்று பல சூழ்நிலைகளே இன்று குடும்ப வாழ்விலே கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்று சந்திப்பீராக. புனித சந்தியாகப்பரே, இயேசு கிறிஸ்துவோடு நீர் கொண்டிருந்த நெருங்கிய அன்பால் உமது உடலையும் உயிரையும் அவருக்கு அன்புக்கு கொடுத்ததற்காக இந்த நாளிலும் உம்மை மகிமைப்படுத்தி உமது வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருக்கிற இயேசுவின் இதயத்திற்கு எங்கள் குடும்பங்களையும் நீர் ஒப்பு கொடுத்தருளும். உம்முடைய வல்லமிக்க பரிந்துரையால் இன்று எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா விதமான தடைகளும் இன்று முடிவுக்கு வருவதாக. வேதனைகளின் துன்பங்களின் மத்தியில் இயேசு ஆண்டவரின் ஆறுதலையும் அழைத்தலையும் விடுதலையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஆறுதல் மொழிகளை தந்தருளும். உமது நாமத்தினால் நாங்கள் வெற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். புனித சந்தியாகப்பரே, எங்களுக்காக இன்று பரிந்து பேசும், எங்கள் குடும்பங்களுக்காக பரிந்து பேசும், இந்த சமூகத்திற்காக பரிந்து பேசும். இதனால் எங்கும் அமைதியும் சமாதானமும் விளங்கும்படியாகவும், இந்த போராட்டங்கள், நெருக்கமான சூழ்நிலைகள், வாழ்வின் நிக்கட்டான சூழ்நிலைகளில் நீவீர் தாமே எங்களுக்கு விடுதலை தருகின்ற, நலன் தருகின்ற வள்ளலாக விளங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.